வணக்கம் நண்பர்களே. டெட் தேர்வுக்கான வினாவிடைகளை பார்த்து வருகின்றோம். இன்றைக்கு கல்வி உளவியல் பாடத்தில் வரக்கூடிய வினாக்களையும் விடைகளையும் பார்ப்போம். முதலில் நேச்சர் ஆஃப் எஜுகேஷன் சைக்காலஜி என்ற தலைப்பின் கீழ் வரக்கூடிய கல்வி உளவியல் என்பது கல்வித்துறையில் உளவியலின் கண்டுபிடிப்புகள் மற்றும் கோட்பாடுகளின் பயன்பாடு ஆகும். இது யாருடைய கூற்று? ஏ கொலஸ்னிக், பி சி ஸ்கின்னர், சி குரோகுரோ, டி ஜூட். சரியான விடை கொலஸ்னிக் என்பதாகும். கல்வி உளவியல் என்பது கற்பித்தல் மற்றும் கற்றல் ஆகியவற்றை கையாளும் உளவியலின் கிளையாகும். இது யாருடைய கூற்று? கொலஸ்னிக், சி ஸ்கின்னர், குரோகுரோ, ஜூட். சரியான விடை சி ஸ்கின்னர் என்பதாகும். உளவியல் என்பது ஒரு அறிவியல், ஒரு இயற்கை அறிவியல், ஒரு வளரும் அறிவியல், இவை அனைத்தும். சரியான விடை இவை அனைத்தும். பின்வருவனவற்றில் உளவியலின் பொருள் யாது? பின்வருவனவற்றுள் உளவியலின் பொருள் எது? நடத்தை, ஆன்மா, ஆண், பெண். சரியான விடை நடத்தை. கல்வி உளவியல் என்பது என்ன, ஏன் என்ற முதன்மையான கேள்விகளுக்கு பதிலளிக்கிறது என சுட்டிக்காட்டியவர் யார்? சி ஸ்கின்னர், கொலஸ்னிக், குரோகுரோ, ஜூட். சரியான விடை சி ஸ்கின்னர் என்பதாகும். கல்வி உளவியல் எதற்கு உதவியாக இருக்கும்? ஒழுக்கம், குழந்தை வளர்ச்சி பற்றிய அறிவு, மதிப்பீடு, அனைத்து சுற்று வளர்ச்சி. சரியான விடை அனைத்து சுற்று வளர்ச்சி. பின்வரும் உளவியலாளர்களில் யார் உளவியலை நனவின் அறிவியல் என்று வரையறுக்கிறார்கள்? வில்லியம் ஜேம்ஸ், வில்லியம் வூண்ட், ஜேம்ஸ் சார்வி, ஜேபி வாட்சன். சரியான விடை வில்லியம் ஜேம்ஸ். கல்வி உளவியலை அறிவியலாக மாற்றிய முறை எது? கவனிப்பு முறை, மருத்துவ முறை, கணக்கெடுப்பு முறை, சோதனை முறை. சரியான விடை சோதனை முறை. கல்வி உளவியல் என்பது ஒரு நபரின் பிறப்பு முதல் முதுமை வரை கற்றல் அனுபவத்தை விவரிக்கிறது மற்றும் விளக்குகிறது. இது யாருடைய கூற்று? கொலஸ்னிக், சி ஸ்கின்னர், குரோகுரோ, ஜூட். சரியான விடை குரோகுரோ. உளவியலில் மிக பழமையான முறை எது? சுய பரிசோதனை, கவனிப்பு, வழக்கு ஆய்வு, மருத்துவ முறை. சரியான விடை கவனிப்பு. ஒரு நேரத்தில் ஒரு நபருடன் மட்டுமே கையாளும் மற்றும் அவரது சரிசெய்தலை ஊக்குவிக்கும் முறையை பெயரிடவும். வழக்கு ஆய்வு, கேள்வித்தாள், மருத்துவ முறை, இவை அனைத்தும். ஒரே நேரத்தில் ஒரு நபருடன் மட்டுமே கையாளும் மற்றும் அவரது சரிபார்த்தலை ஊக்குவிக்கும் முறை மருத்துவ முறை. இவற்றுள் எதனுடன் கல்வி உளவியல் சம்பந்தப்பட்டது? கற்றவர், கற்றல் செயல்முறை, கற்றல் நிலைமை, இவை அனைத்தும். சரியான விடை இவை அனைத்தும். தொடக்க கல்வி ஆசிரியரின் வெற்றிக்கு அடிப்படையான மிக முக்கியமான காரணி எது? அவரது ஆளுமை மற்றும் வர்க்கத்துடன் தொடர்புபடுத்தும் திறன், அவரது அணுகுமுறைகள் மற்றும் வாழ்க்கையை பற்றிய பார்வை, அவரது வாய்மொழி வசதி மற்றும் நிறுவனத்திறன், அவரது புலமை மற்றும் அறிவுசார் திறன். சரியான விடை அவரது ஆளுமை மற்றும் வர்க்கத்துடன் தொடர்புபடுத்தும் திறன். ஒரு குழந்தை பள்ளிக்கு பயந்தால் அவன் டேஷ் ஆகிறான். நேரம் தவறாத மனிதன், வழக்கமாக மனிதன், கீழ்ப்படிதல் உள்ள மனிதன், துரோகி. சரியான விடை துரோகி ஆகிறான். உலகமயமாதலில் ஒரு உந்து சக்தியாக உள்ளது. தனியார் நிறுவனம், எம்எஸ்எம்இ, பன்னாட்டு நிறுவனம், அரசாங்கம். சரியான விடை பன்னாட்டு நிறுவனம். டேஷ் என்பது நகரத்தை நோக்கி செல்வதன் மூலம் நகரமயமாதலின் தாக்கத்தை உணர முடியும். இயற்கை, உளவியல், சமூகம், கலாச்சார ரீதியாக. சரியான விடை சமூகம். ஒழுக்கம் என்பது கண்டிப்பான நடத்தை, கடுமையான தண்டனை, கீழ்ப்படிதல், விதிகளின்படி நடத்தல். சரியான விடை விதிகளின்படி நடத்தல். குழந்தைகளை சமூகமயமாக்குவதற்கான அடிப்படை நிறுவனம் எது? பள்ளி, மதம், குடும்பம், சமூகம். சரியான விடை குடும்பம். சென் எஸ்இஎன் விரிவாக்கம் தருக. ஸ்பெஷல் எஜுகேஷன் நீட்ஸ், சோசியல் எஜுகேஷன் நீட்ஸ், ஸ்பெஷல் எஸ்கலேஷன் நீட்ஸ், ஸ்பெஷல் எஜுகேஷன் நெசசரி. சரியான விடை ஸ்பெஷல் எஜுகேஷன் நீட்ஸ். சரியான கூற்றை தேர்வு செய்ய. கூற்று 1, கல்வி உளவியல் ஒரு வளர்ந்து வரும் மற்றும் வளரும் பாடமாகும். கூற்று 2, கல்வி உளவியலின் சில பகுதிகள் இன்னும் வளர்ச்சியடையவில்லை. ஏ கூற்று 1 தவறு, 2 தவறு. பி கூற்று 1 சரி மற்றும் 2 தவறு. கூற்று 1 சரி மற்றும் கூற்று 2 சரி. டி கூற்று 2 சரி மற்றும் கூற்று 1 தவறு. சரியான விடை கூற்று 1 மற்றும் 2 சரி.
ஒரு தனி மனிதனின் வளர்ச்சியில் அவன் பிறந்தது முதல் அவன் வயது முதிர்ந்தனும் வரையிலான வாழ்க்கை நிலைகளின் அறிவியல் ஆய்வு. இது யாருடைய கூற்று? C.S. ஸ்கின்னர், ஸ்கொலஸ்னிக், குரோகரோ, ஜூட். சரியான விடை ஜூட் என்பதாகும். உளவியலை நடத்தை அறிவியல் என்று வரையறுத்தவர் யார்? வில்லியம் ஜேம்ஸ், J.B. வாட்சன், கொலஸ்னிக், ஜேம்ஸ் ஹார்லி. சரியான விடை J.B. வாட்சன். கல்வி உளவியல் என்பது கல்வியின் அறிவியல் என்று வரையறுத்தவர் யார்? E.A. ஃபீல், வில்லியம் வூண்ட், ஜேம்ஸ் ஹார்லி, C.S. ஸ்கின்னர். சரியான விடை E.A. ஃபீல். கல்வி உளவியல் என்பது குழந்தையின் இயல்பு பற்றிய அறிவு வழங்குதல், கல்வியின் தன்மை, நோக்கங்கள் மற்றும் நோக்கங்களை பற்றிய புரிதலை வழங்குதல், பயன்படுத்தப்பட்ட அறிவியல் முறைகள் மற்றும் நடைமுறைகளை பற்றிய புரிதலை வழங்குதல். இது யாருடைய கூற்று? W.E.A. கெல்வி, பிரான்சிஸ் கால்டன், E.A. ஃபீல், J.B. வாட்சன். சரியான விடை W.A. கெல்வி. மனம் எத்தனை நிலைகளில் இயங்குகிறது? 1, 3, 4, 5. சரியான விடை B 3 என்பதாகும். சிந்தனை என்பது உள்ளத்தின் செயல் என்பதை மறுத்தவர் யார்? J.B. வாட்சன், W.A. கெல்லி, E.A. ஃபீல்ட், வில்லியம் வூண்ட். சரியான விடை J.B. வாட்சன். மரபுக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளாதவர் யார்? J.B. வாட்சன், W.A. கெல்லி, பிரான்சிஸ் கால்டன், வில்லியம் வூண்ட். சரியான விடை J.B. வாட்சன். கெஸ்டால்ட் என்னும் சொல் எந்த மொழியை சார்ந்தது? பிரெஞ்சு, ஜெர்மன், தமிழ், இத்தாலி. சரியான விடை ஜெர்மன். புலன் நுகர்வுகளை அளவிடும் முறைகளை கூறும் விதி யாது? கெல்லட் விதி, ஜேம்ஸ் விதி, வேஃபர் விதி, வாட்சன் விதி. சரியான விடை வேஃபர் விதி. உள இயற்பியல் என்னும் நூலை எழுதியவர் யார்? J.B. வாட்சன், W.A. கெல்லி, பிரான்சிஸ் கால்டன், G.T. ஸ்பென்சர். சரியான விடை G.T. ஸ்பென்சர். வெஃபரின் ஆய்வை செம்மைப்படுத்தியவர் யார்? வாட்சன், கெல்லி, பிரான்சிஸ் கால்டன், ஸ்பென்சர். சரியான விடை G.T. ஸ்பென்சர். முதல் உளவியல் ஆய்வகம் எங்கு அமைந்துள்ளது? ஜெர்மனி, இத்தாலி, பிரான்ஸ், அமெரிக்கா. சரியான விடை ஜெர்மனி. உளவியல் என்பது நனவுநிலை அறிவியல் என்று கூறியவர் யார்? வில்லியம் ஜேம்ஸ், வில்லியம் வூண்ட், ஜேம்ஸ் ஹார்லி, பிரான்சிஸ் கால்டன். சரியான விடை வில்லியம் வூண்ட். புள்ளியியல் அடிப்படையில் தனிநபர் வேறுபாடுகளை அளவிட்டவர் யார்? கொலஸ்னிக், C.S. ஸ்கின்னர், பிரான்சிஸ் கால்டன், ஜூட். சரியான விடை பிரான்சிஸ் கால்டன். உளப்பகுப்பு கோட்பாட்டை வகுத்தவர் யார்? ஜிக்மண்ட் ஃப்ராய்ட், பிரான்சிஸ் கால்டன், E.A. ஃபீல், வில்லியம் வூண்ட். உளப்பகுப்பு கோட்பாடு ஜிக்மண்ட் ஃப்ராய்டு. உளவியல் பரிசோதனைக்கு வித்திட்டவர் யார்? J.B. வாட்சன், E.H. வெஃபர், W.A. கெல்லி, G.T. ஸ்பென்சர். சரியான விடை E.H. வெஃபர். சூழ்நிலையே மனிதனை உருவாக்குகிறது என கூறியவர்? J.B. வாட்சன், பிரான்சிஸ் கால்டன், W.A. கெல்லி, E.A. ஃபீல். சரியான விடை J.B. வாட்சன். கெஸ்டால்ட் என்னும் சொல்லின் பொருள் என்ன? முழுமை, உருவம், வடிவம், இவை அனைத்தும். சரியான விடை இவை அனைத்தும். சூழ்நிலையே ஒரு நடத்தை மாற்றத்திற்கு பெரும் காரணம் என கருதியவர்? கெல்லட், வில்லியம் வூண்ட், பர்னாட், ஜூட். சரியான விடை பர்னாட் என்பதாகும். மனிதனோ விலங்கோ தனது நடத்தையை வெளிப்படுத்தும் போது உள்நோக்கங்கள் புலப்படுகின்றன. இது யாருடைய கொள்கை? வேஃபர் கொள்கை, ஹார்மிக் கொள்கை, கெல்லட் கொள்கை, பிரான்சிஸ் கால்டன் கொள்கை. சரியான விடை ஹார்மிக் கொள்கை. உளவியல் ஒரு ஆன்மா அறிவியல் என கூறியவர் யார்? பிளாட்டோ, அரிஸ்டாட்டில். A மற்றும் B சரி, இவற்றில் எதுவும் இல்லை. சரியான விடை C, A மற்றும் B சரி. சைக்காலஜி என்னும் வார்த்தை எந்த மொழியிலிருந்து பெறப்படுகிறது? கிரேக்கம், தமிழ், ஆங்கிலம், பிரெஞ்சு. சரியான விடை கிரேக்கம். வளர்ச்சி முறை எத்தனை வகைப்படும்? 2, 3, 4, 5. சரியான விடை A 2. வினா வரிசை முறையை முதலில் உளவியல் ஆராய்ச்சிக்கு பயன்படுத்தியவர் யார்? பிரான்சிஸ் கால்டன், பிரான்சிஸ், W.A. கெல்லி, வில்லியம் வூண்ட். சரியான விடை பிரான்சிஸ். மாறி எத்தனை வகைப்படும்? 3, 13, 23, 33. சரியான விடை 3. உளவியல் நோக்கு எத்தனை வகைப்படும்? 5, 6, 7, 8. சரியான விடை 7 என்பதாகும். உலகம் முழுவதும் எத்தனை லட்சம் உளவியல் அறிஞர்கள் உள்ளனர்? 3, 4, 5, 6. சரியான விடை 5 லட்சம் உளவியல் அறிஞர்கள்.
கல்வி உளவியல் குறிக்கோள் என்பது நடத்தையை புரிந்து கொள்ளுதல், நடத்தையை கணித்தல், நடத்தையை கட்டுப்படுத்துதல். 1 மற்றும் 2 சரி, 1 மட்டும் சரி, 2 மற்றும் 3 அனைத்தும் சரி, சரியான விடை அனைத்தும் சரி. ஒருவரிடம் காணப்படும் பொது பண்புகளைப் போலவே இன்னும் பலரிடமும் ஓரளவாவது காணப்பட்டால் அவர் டேஷ் உடையவர் ஆவார். வகைத்தன்மை, சகிப்புத்தன்மை, தனித்தன்மை இவற்றில் எதுவுமில்லை. சரியான விடை வகைத்தன்மை. வரை கல்வி உளவியல் பாடத்தில் வினாக்களை விடைகளை பார்த்தோம். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.